பார்த்தீங்கன்னா ராஜ்விஷன் எம்டி யூடியூப் சேனல்லேருந்து மதுரையில் வந்து 3 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோபுரம் தியேட்டர் ஒன்று, வெற்றி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 தியேட்டரு. 3வது வந்து பழைய சுந்தரம் தியேட்டரை வந்து ஐநாக்ஸ் தியேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஃபேமிலி படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம். படம் அருமையான படம், எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. இந்த இப்போ சான்ஸ் வந்து கேமராமேன் ஜேகே சார் அவரை வச்சு தான் நமக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. விசாரணை இல்லாமல் தண்டிக்கக்கூடாது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேரும் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு த்ரில்லர் மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர் மூவி ஒன்று இப்போ போச்சு. நான் எதிர்பார்க்கல ரிலீஸ்க்கு இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்ட்டு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக போகுது. படத்தில் விஜய் வந்து நல்லா அவருடைய பாத்திரம் நல்லா நடிச்சிருக்காப்புல. ரிலீஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கான், இன்னும் பெட்டராக பண்ணுவான்னு நினைக்கிறேன். மூவியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஓடும் மூவி, நல்ல மூவி தான் அது. புது எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் ஆக்ட் பண்ணது, அதுவும் இல்லாமல் சரவணன் சாரோட பையனாக பண்ணது, இது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் கங்க்ராச்சுலேஷன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. என்னோட கேரக்டராக நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், படம் நல்லாயிருக்கும், நல்லா த்ரில்லிங்காக போகும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜய் படத்தில் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக விஜய் ரொம்ப நாளாக படத்தில் பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி இந்த படம் மூலியமாக நிறைவேறிச்சு. அதே சமயம் படம் பார்க்கும்போது இது படம் மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான கருத்து. மன்னிக்கிற குணம் எல்லாருக்கும் இருக்கணும், முக்கியமாக பெரியவங்களுக்கு இருக்கணும். அந்த மன்னிக்கிற குணம் வந்துட்டாலே நம்ம உலகத்தில் நடக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும். இருக்குது தம்பி இவ்வளோ தூரத்துக்கு எனக்கே தெரியாது இவ்வளோ நடிப்பாருன்னு. நல்லா அடிச்சிருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, கதையை நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணணும். அடிக்கடி இந்த தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணும். இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி புது முகங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்கணும். இதுதான் எங்களோட ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு ஆள்னு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. படம் வெளியே வந்த பின்னாடி நான் பார்க்குறேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க, அதை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த கதையும் நல்லா இருக்குது, நடித்தது எல்லோரும் நல்லா முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காப்புல. வாழ்த்துக்கள் விஜய். நல்லா இருக்கு சார், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. ரோல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஃபுல்லாக மூவி குட் மூவி. எல்லோரும் பாருங்கள் வந்து கண்டிப்பாக. விஜய் வாழ்த்துக்கள். நல்லா இதே மாதிரி நல்லா பண்ணு. அடுத்த படம் வந்து எதிர்பார்க்குறேன், நல்லா பண்ணு. வாழ்த்துக்கள். இந்த போலீஸ் ஃபேமிலி படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். முதல் பாடல் வந்து பூக்களமெல்லாம் போர்க்கோளமானால் அப்படிங்கிற பாடல். 2வது வந்து தன்னுடைய மகளை பறி கொடுத்துட்டு அந்த ஃபீலிங்கில் பாடக்கூடிய ஒரு பாட்டு, கண்ணில் மலர்ந்த புன்மகளே அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஃபேமிலிக்கு போலீஸ் எல்லோரும் நடிச்சு தான் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் எல்லாமே எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பாட்டும் இந்த படத்தில் சிறப்பாக வந்திருக்கு. மெசேஜ் நல்லா இருக்கு. படத்தில் இந்த வாய்ப்பு வந்து இயக்குனர்னால தான் நமக்கு கிடைச்சது. அந்த படத்தில் உதவி இயக்குனராக வசந்த் என்பவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். படம் கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க, குட் ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருக்குது படம். மன்னிக்கும் மனது மனிதனுக்கு இருந்தால் என்றைக்கும் சமம்தான் இறைவனுக்கு அப்படிங்கிற வார்த்தை அந்த இயக்குனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. போலீஸ் ஃபேமிலி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்களும் அருமையாக வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். நன்றி. கள்வன் இங்கு நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி